இன்றைய தினம் காலை வேளை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மூவர் கொலை செய்யப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் விசாரித்ததன் அடிப்படையில் 2 பேர் கொலை செய்யப்பட்டதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்றைய தினம் காலை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு 4 பேர் இலக்கான நிலையில் 2 பேர் மரணம் அடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் தெரிய வருகின்றது. 3 மரணம் அடைந்திருப்பதாக பல செய்திகள் வெளியாகி வருகின்ற நிலையில் நாங்கள் விசாரித்த அடிப்படையில் 2 பேர் மரணம் அடைந்ததாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சுமார் 4 பேரை நோக்கியே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிலே ஒரு பெண்ணும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2 பேர் தற்பொழுது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் மன்னாரிலே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் தற்பொழுது பரபரப்பான நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. மன்னார் நொச்சிகுளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. 2 பேர் கொடூரமான முறையில் முற்பகை காரணமாக இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கிற்காக வருகை தந்த 4 பேரை நோக்கியே இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இதனை தாண்டி போலீசார் இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியானதன் பின்னரே இந்த செய்திகளின் உண்மைத்தன்மை தொடர்பாக உறுதிப்படுத்த முடியும். அதனை தாண்டி நீதிமன்றத்திற்கு முன்பாக இவ்வாறு பட்டப்பகலில் மன்னாரில் நகர்ப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றமை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை தாண்டி இதே போல ஒரு சம்பவம் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தது. வாள்வெட்டு சம்பவம் தொடர்பாக சாட்சி சொல்ல வந்தவர் ஒருவரை நீதிமன்றத்திற்கு முன்பாக 3 வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்தார்கள். அதாவது சாட்சி சொல்ல வந்த நபரை வெட்டுவதற்கு முயற்சித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2 உடனடியாக போலீசாரால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவர் தலைமறைவாகிய நிலையில் சில தினங்களுக்கு பின்னர் பிடிக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இவ்வாறு சாட்சி சொல்ல வருபவர்கள் வழக்குடன் சம்பந்தப்பட்டவர்கள் வருகின்ற போது நீதிமன்றத்திற்கு முன்பாகவே வழக்கில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது நீதித்துறை தொடர்பான அச்சத்தை நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் இழக்கச் செய்கின்ற செயற்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான வன்முறை சம்பவங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுடன் அடுத்த காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.